வணக்கம். இன்னைக்கு ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால சூரிய பகவானுக்குரியது. அதனால கிருத்திகை உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, கிழக்கு பார்த்த வாசலுள்ள வீடு அல்லது நிலத்தோட உரிமையாளர்கள், கிழக்கு பார்த்த வாசலுள்ள வீட்டில் குடியிருக்கிறவங்க, சொந்த வீடோ வாடகை வீடோ, கிழக்கு பார்த்த வாசலுள்ள வீடு விற்கணும் அல்லது வாங்கணும்னு நினைக்கிறவங்க, 1ஆம் தேதி 10ஆம் தேதி 19ஆம் தேதி 28ஆம் தேதி பிறந்தவங்க, சிம்ம ராசிக்கார நியாயங்கள், ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க, இவங்க எல்லாருமே ஏதாவது ஒரு கோயிலில் பிடிச்ச சாமிக்கு நெய் விளக்கு போடுங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் பசுவினோட நெய்யை சேர்த்துங்க. நல்லது நடக்கும். இன்றைக்கி நல்ல நேரம் உண்டா உண்டு, காலை 7:30லேருந்து 9. நாளைக்கு நல்ல நேரம் உண்டா கிடையாது. எப்படி இருக்க போகிற ஞாயிற்றுக்கிழமை இப்போ பார்க்கலாம். மேஷராசிக்கார நேயர்களை விடாமுயற்சி, தைரியம், சுறுசுறுப்பு, வேகம் எல்லாம் இருக்குது. ஜெயிக்கிறீங்க. பெண்களுக்கு இன்னும் முன்னேற்றம் கிடைக்கும். 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே பிரமாதமான நாள். அனுகூலமான எண் 1, 2. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. ரிஷபராசிக்கார நேயர்களை சந்திராஷ்டமம். 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே அசைவ உணவை தவிர்க்கணும். வண்டி ஓட்டுறது கவனம். கொடுக்கல் வாங்கல் வேண்டாம். பெரிய விலையுள்ள பொருளை வாங்க வேண்டாம். வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யுங்க. கோயில்லையும் வீட்டு பூஜை ரூம்லையும் நெய் விளக்கு ஏற்றி வைங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் பசுவினோட நெய்யை சேர்த்துங்க. ஒரு மந்திரத்தை 108 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்போ சிவபெருமானை நினச்சிக்கோங்க. ஓம் அருணனே போற்றி. அருணனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண் திசை நிறமெல்லாம் கிடையாது. மிதுன ராசிக்கார நேயர்களை 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே பிரமாதமான நாள். பேச்சு, வலிமையான பேச்சு, நல்ல பொறுமை, எல்லாத்தையும் மதித்து பேசி வளைச்சு காரியத்தை சாதிச்சிடுறீங்க. நல்ல நாள். அனுகூலமான எண் உங்களுக்கு 2, 5. அனுகூலமான திசை தெற்கு வடக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. கடகராசிக்கார நேயர்களை பேச்சினால பிரச்சனை வரும், வம்பு வழக்கு வரும், சண்டை வரும். எப்படி தப்பிக்கிறது? கோயில்லையும் வீட்டு பூஜை ரூம்லையும் நெய் விளக்கு ஏற்றுங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் பசுவினோட நெய்யை சேர்த்துங்க அல்லது ஏழைகளுக்கு நிறைய பொருளுதவி செய்யுங்க. ஒரு மந்திரத்தை 108 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்போ சிவபெருமான நினைங்க. ஓம் ஆதித்யனே போற்றி. ஆதித்யனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். கவனம். அனுகூலமான எண் 3, 4. அனுகூலமான திசை கிழக்கு தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. சிம்ம ராசிக்கார நேயர்களை பொறுமையாக இருக்கணும். அது உங்களால் முடியாது, ஆனால் இருந்து தான் ஆகணும். அவசரப்பட்டு சுறுசுறுப்புங்கிற பேரில் ஏதாவது பண்ணிங்க, தோற்று போயிடுவீங்க. தோற்பதை உங்களால் தாங்க முடியாது. எப்படி தப்பிக்கிறது? கோயில்லையும் வீட்டு பூஜை ரூம்லையும் நெய் விளக்கு ஏற்றுங்க அல்லது பசுவினோட நெய்யை எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் சேர்த்துங்க அல்லது ஏழைகளுக்கு பொருளுதவி செய்யுங்க. தப்பிச்சுக்குவீங்க. ஒரு மந்திரத்தை 108 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்போ வெங்கடாஜலபதி பெருமாளை நினச்சிக்கோங்க. ஓம் சக்கரத்தாழ்வாரே போற்றி. ஓம் சுதர்சனமே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண் உங்களுக்கு 1, 6. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. கன்னிராசியார் நேயர்களை பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே சுறுசுறுப்பு இருக்கு, பேச்சு சாமர்த்தியம் இருக்கு, பொறுமை இருக்கு, நிதானம் இருக்கு. பேச்சினால மற்றவங்களை வளைக்கக்கூடிய ஆற்றல் வந்துருச்சு. பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு. நல்ல நாள். அனுகூலமான எண் உங்களுக்கு 2, 4. அனுகூலமான திசை கிழக்கு தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. துலா ராசிக்கார நேயர்களை வீணா நேரமும் பணமும் செலவாகும். செலவு பண்றதுக்கு முன்னாடி தெரியாது, பண்ணதுக்கு அப்புறம் ஏமாந்துட்டமேன்னு தோணும். முன்னாடியே தெரிஞ்சுக்க என்ன பண்றது? கோயில்லையும் வீட்டிலையும் நெய் விளக்கு ஏத்துங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல பசுவினோட நெய்யை சேர்த்துங்க அல்லது ஏழைகளுக்கு பொருளுதவி செய்யுங்க. நிறைய ஒரு மந்திரத்தை 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிட்டே இருங்க. அப்போ அன்னை மகாலட்சுமி நினைங்க. ஓம் குபேரலட்சுமியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். கையிலையும் பையிலையும் பணம் அளவா இருக்கட்டும், கடன் கொடுக்க வேண்டாம். அனுகூலமான எண் உங்களுக்கு 3, 4. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. விருச்சிக ராசிக்கார நேயர்களை பொறுமையா இருங்க. தேவையற்ற வம்பு வரும். சுறுசுறுப்புங்கிற பேர்ல அவசரப்பட்டு தோத்து போயிடுவீங்க. எப்படி தப்பிக்கிறது? கோயில்லையும் வீட்டு பூஜை ரூம்லையும் நெய் விளக்கு ஏத்துங்க அல்லது பசுவினோட நெய்யை சேர்த்துங்க அல்லது ஏழைகளுக்கு நிறைய பொருளுதவி செய்யுங்க. கவனமா இருங்க. ஒரு மந்திரத்தை 108 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்ப அன்னை மகாலட்சுமியை நினைச்சுக்கோங்க. ஓம் அதிதி தேவியே போற்றி. சொல்ல கஷ்டமா இருக்கும், பரவாயில்ல. ஓம் அதிதி தேவியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் 5, 9. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. தனுசு ராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள். பேச்சு சாமர்த்தியம் இருக்கு, இரக்கம் இருக்கு, பெருந்தன்மை இருக்கு, கருணை இருக்கு. இதனாலெல்லாம் ஜெயிக்கிறீங்க. பெண்களுக்கு இன்னும் முன்னேற்றம் கிடைக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும்.
அனுகூலமான எண் 4, 7. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. மகர ராசிக்கார நேயர்களே, பொறுமையா இருங்க. தேவையற்ற வம்பு, வீண் பிடிவாதம், தோத்து போயிடுவீங்க. எப்படி தப்பிக்கிறது? கோயில்லையும் வீட்டு பூஜை ரூம்லையும் நெய் விளக்கு ஏத்துங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல பசுவினோட நெய்யை சேர்த்துங்க, அல்லது ஏழைகளுக்கு நிறைய பொருளுதவி செய்யுங்க. ஒரு மந்திரத்தை 108 தடவை எழுதுங்க, இல்லை சொல்லிக்கிட்டே இருங்க. அப்பா அன்னை மகாலட்சுமி நினைங்க. ஓம் உஷா தேவியே, உஷா தேவியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் உங்களுக்கு 3, 6. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. கும்பராசிக்கார நேயர்களை, பொறுமையா இருக்கணும். அவசரப்பட்டு தோத்து போயிடுவீங்க. பிடிவாதம் உங்களை சிக்கல்ல விட்டுரும். ஜாகிரதையா இருக்கணும். கோயில்லையும் வீட்டு பூஜை ரூம்லையும் நெய் விளக்கு ஏத்துங்க, அல்லது பசுவினோட நெய்யை எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல சேர்த்துங்க, அல்லது ஏழைகளுக்கு நிறைய பொருளுதவி செய்யுங்க. ஒரு மந்திரத்தை 108 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்ப சிவபெருமான நினைச்சுக்கோங்க. என்ன மந்திரம்? ஓம் பைரவரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். கவனம். அனுகூலமான எண் உங்களுக்கு 4, 9. அனுகூலமானதை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. மீனராசிக்கார நேயர்களை, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே கலக்கிறீங்க. பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு. சந்தோஷம் அதிகமாகும். தன்னம்பிக்கை அதிகம் இருக்கு. பெருந்தன்மை இருக்கு. ஜெயிக்கிறீங்க. அனுகூலமான எண் 3, 1. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. நேயர்களே, இன்று நல்ல நேரம் உண்டு. காலை 7:30 to 9 மணி வரைக்கும். நாளைக்கு நல்ல நேரம் கிடையாது. நாளைக்கு பிரதோஷங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கல்யாணமான சிம்ம ராசிக்கார நேயர்களே, கணவன் மனைவி இருவருடைய ராசியுமே சிம்மமாக இருந்தாலோ, அல்லது சிம்மம் மகரமாக இருந்தாலோ, அல்லது சிம்மம் கும்பமாக இருந்தாலோ ஜோசியோட ஜாதத்தை காட்டி பரிகாரம் பண்ணிங்க. சிம்ம ராசிக்கார நேயர்கள் வாழ்நாள் முழுக்க வெள்ளியிலே மாணிக்க மோதிரம் போடுறது நல்லது. போட்டா என்ன விதிமுறை? ஜோசியரை கேட்டுக்கிட்டு போடுங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.